அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் VLOOKUPன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பல தடவை பார்த்துருக்கோம். இதில் என்னென்னு பாருங்கள். VLOOKUPனா என்னன்னா, இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ரெண்டு காலம் கொடுத்துருக்கேன். அதாவது ஏங்கிற காலத்தில் வந்து என்ன கொடுத்துருக்கேன், இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். பிங்கிற காலத்தில் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, வந்து ஒரு 200-300 டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது இன்வாய்ஸ் நம்பரு, அதே மாதிரி அதோட ஸ்டேட்டஸு பெய்டு ஆகிடுச்சா பெய்டு ஆகலையா அப்படின்னு சொல்லி, பெய்டா அன்பெய்டான்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இப்போ திடீர்னு ஒரு சப்ளையர் வராரு, உங்கள்கிட்ட கேட்குறாரு, இந்த இன்வாய்ஸை காட்டி இந்த இன்வாய்ஸ் வந்து பெய்டு ஆகிருக்கா இல்லை அன்பெய்டான்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன செய்யலாம், இந்த இடத்துல போய் இந்த இன்வாய்ஸ் நம்பரு தட்டினீங்கன்னா போதும், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் போய்ட்டோம். இப்போ இது இங்கே வந்து சிம்பிளாக கொஞ்சோண்டு இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை ரெக்கார்டு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த VLOOKUPங்கிற ஃபங்க்ஷன் மூலம் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல போய் இன்வாய்ஸ் நம்பர் அடிக்க வேண்டியது தான். அடித்த உடனே இங்கே ஸ்டேட்டஸ் போய்டும். அவர் என்ன நம்பர் சொல்கிறாரோ, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் ஒன்று காட்டுறாரு, அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் சொல்லிடும், அவங்க பெய்டு பண்ணிட்டாங்களா இல்லை அன்பெய்டான்னு சொல்லிடும். ஓகேவா, அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க, எந்த இடத்துல ஆன்சர் வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுங்க. கர்சரை வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துங்க. ஈக்குவல் டு ஏன் ஈக்குவல் டு கொடுக்குறேன்னா, நீங்கள் ஃபார்முலா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்துருங்க. இடத்துல வந்து ஃபார்முலான்னு வந்தாவே ஈக்குவல் டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு VLOOKUPன்னு சொல்லி அடிங்க. VLOOKUPன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா போதும், VLன்னு அடிச்சிங்கன்னா போதும், கீழே வந்து இந்த மாதிரி காட்டும். அதை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணணுன்னா என்ன சொல்லுது பார்த்தீங்களா, லுக்கப் வேல்யூன்னு சொல்லுது. எந்த வேல்யூ வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த இன்வாய்ஸ் நம்பர், இந்த நம்பரை தான் நான் சரியா இப்போ இங்கே அடிக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம ரிசல்ட்டு சொல்லணும், பெய்டா அன்பெய்டான்னு சொல்லணும். அப்போ இதை கிளிக் பண்ணிங்க. அடுத்து டேபிளினுடைய அரே கேட்குது. நெக்ஸ்ட்டு வந்து டேபிளினுடைய அரே. டேபிள் அரேன்னா இந்த டேபிளை அப்படியே சூஸ் பண்ணிங்க. அதாவது இன்வாய்ஸ் நம்பர்லேருந்து ஸ்டேட்டஸ் அது ஃபுல்லாக எது வரைக்கும் டேட்டாஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி என்ன செஞ்சு செலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க. ஓகேங்களா. அடுத்தது காலம் இண்டெக்ஸ் கேது. காலம் இண்டெக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரிசல்ட்டு எதில் கண்டுபிடிக்க போகிறீங்க. எந்த இது ஏங்கிறதுல வந்து இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது, பியில் வந்து ஸ்டேட்டஸ் இருக்குது, பெய்டு அன்பெய்டு, இது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்பர் அடித்தவொடனே இங்கே என்ன ரிசல்ட் வரணும், பெய்டா அன்பெய்டுன்னு வரணும். அப்போ எந்த காலத்தில் இருக்குது, ரெண்டாவது காலம், 1வது காலம் 2வது காலம். அப்போ அந்த இடத்துல காலம் இண்டெக்ஸ் வந்து 2 கொடுக்க வேண்டியது. கொடுத்துட்டு இந்த கேட்குதுல ரேஞ்சு லுக்கப்னு கேட்குதுல, இது தேவையில்லை, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபால்ஸ்ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிவிடுங்க. இந்த ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, அந்த வந்துருச்சு பாருங்கள். இப்போ பெய்டுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த நம்பரை போய் நான் மாற்றுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 177895 அடிக்கிறேன். அது பெய்டு, அதே விட்ருங்க. இதை எடுத்துங்க, இந்த நம்பர் எடுத்துங்க. இந்த நம்பர் நான் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். அப்போ இடத்துல அடித்து பாருங்கள், 177893 என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரி பண்ணி ஜஸ்ட் ஒரு என்ட்ரு தட்டினோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி என்ன செஞ்சலாம், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்போனா ரெக்கார்டு அதிகமாக இருக்கும்போது, கொஞ்சோண்டு ரெக்கார்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 மாதம் இல்லை 1 வருஷம் ரெக்கார்டு இருக்குது. திடீர்னு ஒரு சப்ளையர் வந்து கேட்குறாரு, கொஞ்சம் பாருங்கள் தம்பி, பெய்டு ஆகிருக்கா அன்பெய்டான்னு கேட்குறாரு. அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் போய் அந்த அவ்வளோ ரெக்கார்டையும் போய் தேடிட்டு நிற்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த நம்பரை ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிங்கன்னா போதும், இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சொல்லிடும், பெய்ட் பண்ணியிருக்காங்களா அன்பெய்டான்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரிசல்ட் சொல்லிட்டோம். ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல கர்சரை வச்சுங்க, VLOOKUPன்னு கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு எந்த வேல்யூ லுக்கப் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ எடுத்துக்கங்க. அதான் சீட்டுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த டேபிளினுடைய ரேஞ்சை ஃபுல்லாக எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அடுத்தது எந்த காலத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ காலம் கிடையாது, ஏ காலம் வந்து இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது. பி காலம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பி காலத்து 2வது காலம், ஏங்கிறது 1, பிங்கிறது 2வது காலம். 2வது காலம் கொடுத்துட்டேன். அடுத்து ஃபால்ஸு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஆன்சரு வந்துடும். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.